வாயப்பாரு பேச்சு வேற. அனிதா மாதிரி இருக்கு. அனிதாவேதான். ஆத்தா மலை ஏறி வந்துருச்சு. கபோதி கதவு தட்டி வரக்கூடாது. அது வருது சார். எதா வருது? வேற ஒய்ஃப் அனிதா வருது சார். இங்க எதுக்கு வர? வீட்டுக்கு போயிருக்க மாட்டான். அதுக்கு ஏன் இங்க வர? சார் அவன் ஆபீஸுக்கு வரேன்னு சொல்லிட்டு எங்க கடலை போட்டுக்கிட்டு இருப்பா சார். பொறுத்து பார்த்துட்டு புயலா புறப்பட்டு வர்றா சார். அனிதா வரல சார். வேதா அன்னைக்கு ஆபீஸுக்கு லீவுன்னு சொல்லிடாதீங்க. ப்ராஜெக்ட் விஷயமா நீங்களே எங்க அனுப்பிச்சுன்னு சொல்லி சமாளிச்சிருங்க. நான் வர்றேன் சார். இவன் வந்து எனக்கு ஆர்டர் போட்டு போறான். வந்துட்டா சார். ஐயோ மாட்டினா மிதிச்சே கொண்டு வாளே. ஐயோ சார் காலை விரிங்க. சரி நான் பாத்ரூம்ல போயிடுறேன். ஐயோ என்ன டாய்லெட் குள்ள போறான். இவளை பார்த்து ஏன் இப்படி பயப்படுறான்? ஜிஎம் ரூமா இது? கேவலமா இருக்கு சார். முதல்ல உங்ககிட்ட டிசிப்ளின் இருந்தா தானே உங்க ஸ்டாஃப் கிட்ட டிசிப்ளின் இருக்கும். என்னடா பிரச்சனை? அனிதா ஆபீஸுக்கு வந்திருக்கு, அதுதான் பிரச்சனை. ஜிஎம் கூட பேசிக்கிட்டு இருக்கா. நீங்க பேச்சுலரா கல்யாணம் ஆனவரா? பாக்குறதுக்கு வேணா என் லுக்கு பேச்சுலர் மாதிரி தெரியலாம். ஆனா நான் ஆக்சுவலி கல்யாணம் ஆனவன். நீங்க வேணும்னா இந்த கம்பெனிக்கு உழைச்சு கொட்டுங்க. ஆனா ஏன் வீட்டுக்காரர் அப்படி விட மாட்டேன். அவர் ஹெல்த் ஸ்பால் ஆச்சுன்னா உங்க கம்பெனி எல்லாம் திருப்பி கொடுக்க முடியுமா? அவரை கூப்பிடுங்க. வேதா இன்னைக்கு ஆபீஸுக்கே வரல. அட பாவி கவுத்துட்டானே. ஏன் வரல? நான் தான் அவனை ப்ராஜெக்ட் சம்பந்தமா வெளியில அனுப்பினேன். ஏன்னா இந்த மாதிரி வேலையெல்லாம் தெரிஞ்ச ஒரே ஒரு ஆள் அவன்தான். அதான் அதை இன்னியோட நிறுத்திக்கோங்க. என்ன என் ஹஸ்பண்ட் அடிமாடி மாதிரி உடைக்கிறதுக்கு என்னால அனுப்ப முடியாது, தெரியுதா? என்ன இது? எப்படி போனாலும் முட்டுறா, எங்க போனாலும் முட்டுறா. என்ன பண்ணலாம்? ஐயோ வேதா, என் ஹஸ்பண்ட் தான் பேசுறாரு, பேசுங்க. ஸ்பீக்கர் போன்ல போட்டிருக்கேன். என்னடா பொண்ணு சத்தம் கேக்குது? அது சரி சரி, என்ன அங்க போ இங்க போ நினைப்பிட்டு உன்னால என் வைஃப் கிட்ட நான் தினைக்கும் திட்டு வாங்கிட்டு இருக்கேன் தெரியுமா? என்ன மாட்டி விடுறான்? வைஃபுக்கு பயந்தா வேலைக்கு வராதுன்னு மிரட்டுற. சரி சரி, நீ கொடுத்த ப்ராஜெக்ட் ஒர்க் எல்லாத்தையும் முடிச்சிட்டேன். என் வைஃப் வீட்டுல காத்துக்கிட்டு இருப்பா. நான் கிளம்புறேன். இந்த ஒண்டர் எப்படி நடந்தது? உள்ள இருக்கிற ஜந்து பண்ண வேலையா? ஓகே ஓகே. நான் வீட்டுக்கு கிளம்பட்டுமா? ஒய்ஃப் இங்கதான்டா இருக்கா, பேசுறியா? என் வைஃப் அங்கெல்லாம் வரமாட்டா, சும்மா விளையாடாத லோகா. விளையாடுறேன்மா, பேசுமா. நான் அவர்கிட்ட பேச தயாரா இல்ல. அவர் வராம நான் இந்த இடத்தை விட்டு நகர மாட்டேன். கேட்டியாடா? ஆமா லோகா, உடனே வந்து சேரு. ஓவர் ஒர்க் கொடுக்காத. என் வீட்டுல பிரச்சனை ஆயிடும் சொன்னப்பலாம் நீ நம்பல. இப்ப பாத்தியா, என் வைஃப் ஆபீஸ்க்கே தேடி வந்துட்டா. அனிதா உடனே வந்துடுமா? அப்பா ஓகே. வயிற்று கலக்குது. ஏன் சார், ஹியூமன் ரிசோர்ஸ் கோர்ஸ் படிச்சுட்டு தானே நீங்க இந்த ஜாபுக்கு வந்தீங்க? எபிலிட்டி இருக்கிறவங்களை உபயோகப்படுத்திக்கிட்டா மட்டும் பத்தாது, அதே மாதிரி எபிலிட்டி ஸ்டாஃப உருவாக்கணும். அதை விட்டுட்டு இருக்கிற ஒருத்தரையே வச்சுக்கிட்டு எல்லா வேலையும் முடிச்சிடலாம்னு நினைச்சிட்டு இருக்கீங்களா? இல்ல, அது இனிமே நடக்காம. வித் மை ஹஸ்பண்ட் பெர்மிஷன் நான் வேணும்னா உங்களுக்கு ஹெல்ப் பண்றேன். தேவைப்பட்ட சொல்லி அனுப்புங்க. தேவைப்படும் நினைக்கிறேன். இனிமே என் ஹஸ்பண்ட் லேட்டா வந்தாருன்னா அடுத்த நிமிஷம் நான் இங்க இருப்பேன்.
பாத்ரூம் போயிட்டு உடனே ஐயோ என்னாச்சு சார்? ஒண்ணுமில்ல, கிளீன் பண்ணல. பரவாயில்ல, நான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். ஜெய் பஜ்ரங்கபலி. செத்துருவோம் போல் இருக்கு. என்ன சார்? என்னடா பண்ண? வயித்த கலக்குச்சு. இருந்து பாத்ரூம் போயிட்டு காலு கழுவுனா அனிதாவுக்கு சத்தம் கேட்கும்ல. லாஜிக் எல்லாம் சரியா இருக்கு, ஆனா விஷவாயு திறந்து விட்டியாடா சாமி. வயத்த கலக்குது, முதல்ல போய் கால கழுவு. நான் தான் கழுவுனதான் அனிதா நினைச்சுப்பா. பரவாயில்ல, இருக்கிற தண்ணி எல்லாம் திறந்து விடுறா. வெக்கமா இருக்கு சார். எதுக்கு? உங்க முன்னாடி நான் தலையெழுத்து. தேங்க்ஸ். இன்டீசன்ட் ஃபெலோ. நான் உங்ககிட்ட வந்துடும் போல் இருக்கு. சரியா இந்த முக்கு முக்குறாரு. அனிதா, சாரி அனிதா. லோகா எங்க? உங்க ஃப்ரெண்டுக்கு இங்கிதமே தெரியாதா? என்ன பண்ணா? முதல்ல வாங்க என் கூட. பேப்பர்லாம் இறஞ்சி கிடக்கு. வாங்க. லோகா, உனக்கு என்னாச்சு? வாங்க. இந்த பேப்பர் எல்லாத்தையும் பொறுக்கி வச்சுட்டு அப்பா சாமி அடியாத்தல நிச்சயம் நமக்கு ஏதாவது நல்லது சொல்லு. வாடா. வேணாடா. ஏய் ஏன்டா? ஏதாவது நல்லது சொல்லு ஆத்தா. ஏதாவது நல்லது சொல்லு ஆத்தா. செல்லா, இவ்வளவு நேரம் நீ செல்போன் வைப்ரேஷன்ல தான் அண்ணியா? பேரை எடுத்து வைப்ரேட்டர்ல போட்டா போல இருக்கு. கூடா, நான் கடை எடுக்க போகணும். ஆண்டி வேணும். என் வீட்டுக்காரரே வப்பாட்டியோட பேசுறாரு. இத நான் எதிர்பார்க்கலடா. சொல்லாரு முகா. ஏய் மச்சான், நான் இன்னைக்கு 11 மணிக்கு தான் ஆபீஸ்க்கு வருவேன். நீ 11 மணிக்கு டெலிவரி கிளியர் பண்ணா போதும். அதுக்கு முன்னாடி வந்து என்ன மாட்ட விட்டாதடா. ஓகே. மறந்துட்டமே. நான் வரும்போது செக்கை என் கையில குடுக்கலன்னா டெலிவரியை திருப்பி எடுத்துட்டு போயிரும் மச்சான். இது மச்சான் இல்ல மச்சினிச்சி. இது மச்சான் இல்ல மச்சினிச்சி. ஐயோ, நம்பரை தப்பா போட்டோமே. ஐயோ சாரி மேடம், நம்பரை தப்பா போட்டேன். ஐ எம் வெரி சாரி. அப்பா, நல்ல வேளை காமெடி பார்ட்டி போல இருக்கு, தப்பிச்சோம். நம்பரை சரியா போடுறா மணி. இது யாரு? ஹலோ. நீங்க சாரி கேட்டீங்க, நான் பரவாயில்லன்னு சொல்லலையே, அதுக்குள்ள கட் பண்ணிட்டீங்க. சாரிங்க, சாரி, நான் ராங்கா நம்பரை போட்டேங்க. ராங் நம்பரா இருந்தா என்ன, லைன் தான் கிடைச்சிருச்சே, பேசலாம்ல. பேசுங்க. நீங்க நினைக்கிற மாதிரி இல்ல, நான் வேற. நானும் நீங்க நினைக்கிறது மாதிரி இல்ல, நானும் வேற. தெரியுது, நீங்க ரொம்ப நல்லவரு. நல்லவங்க பழக்கம் என்னைக்கும் நன்மையே தரும். இதான் என்னோட நம்பர், சேவ் பண்ணிக்கோங்க. அப்புறமா கூப்பிடுறீங்களா? உங்க பேர் என்ன? நான் கேட்க மாட்டேன், என் பேரையும் நீங்க கேட்காதீங்க. நம்ம நம்பர் மட்டும்தான் நமக்கு ஊரு பேரு எல்லாம். ஓகே. ஐயோ வேணாப்பா, முதல்ல எரைஸ் பண்ணி இந்த நம்பரை தான். எரைஸ். அப்பா, நாசமா போறவளுங்க எப்படி மயக்கிறாளுங்க. அப்பாடா, நம்ம கற்பை காப்பாத்திக்கிட்டோம்.
ஸ்லோ. முதல்ல நீ அவளுக்கு போன் பண்ணியா இல்ல அவ உனக்கு பண்ணாலும் கேட்டா? வேணாப்பா, எதுக்கு இந்த தலைவலி? என்ன கூப்பிட்டீங்களா? என்ன எதுக்கு கூப்பிட்டீங்க? பிரசங்க. ஏன் பிரஷ் உங்களுக்கு எதுக்கு? அதானே, எனக்கு எதுக்கு? என்ன வேர்த்து இருக்கு? தெரியல, திடீர்னு குப்பு குப்புன்னு வேர்க்குது, வயிற்றெல்லாம் கலக்குது. நான் பெட்ரூம் போயிட்டு வந்துடுறேன். பாத்ரூம் போயிட்டு வந்துடுறேன். என்னாச்சு இவருக்கு? தேவதையை கண்டேன், காதலி விழுந்தேன். ஷியாமலா, இவ ஒருத்தி கரிமா கபூர் நினப்பு. ஷியாமலா மணி டிங் 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 டிங். நல்லா அடிக்கிற. உங்ககிட்ட இருந்து போன் வந்துச்சுன்னா என்னால அட்டன் பண்ணாம இருக்கவே முடியல. என் வீட்ல எப்போ அட்டெண்டன்ஸ் போட போறீங்க? நல்லா பேசுறீங்க, வாங்க சொன்னா மட்டும் ஆஃப் ஆயிடுறீங்க. உங்ககிட்ட போன்ல பேசி பேசி போர் அடிச்சு போச்சு. உங்களுக்கு விருப்பம் இல்லைன்னா கட் பண்ணிப்போம். சேச்சே, விருப்பம் இல்லையா? என்ன நீ இப்படி சொல்லிட்ட? உன் சன்னிதானத்துக்கு வர நான் கொஞ்சம் கொஞ்சமா தயாராகிட்டு இருக்கேன். நீங்க தயாராகி வரதுக்குள்ள தயாரா இருக்கனா மோர் ஆயிடும் போல இருக்கு. நீ மோராகிறதுக்குள்ள உன்னை லஸ்ஸியாக்கி நான் குடிச்சிருவேன். மூச்சமா வச்சேன். இது இருக்கு. நான் தான். இங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? கக்கூஸ் போயிட்டு இருக்கு. பேண்ட் கட்டம்லையா? கலட்டலையா? எத்தனை நாளா இந்த பழக்கம்? இது என்னது? கிளாசெட் வேற மூடி இருக்கு. அது மூடிக்கிச்சு. என்ன தப்பு பண்ண மாதிரி திரு திருன்னு முடிச்சிட்டு இருக்கீங்க? பாத்ரூம் குள்ள வந்து அப்படி யார்கிட்ட பேசிட்டு இருக்கீங்க? என்னடா மணி, சீக்கிரம் சொல்லு. எத்தனை மணிக்கு டெலிவரி எடுத்துட்டு வர? எத்தனை மணிக்கு டெலிவரி எடுத்துட்டு வரீங்கன்னு கேக்குறாங்க. சொல்லுங்க. எந்த அப்பப்போ ஃபியூஸ் ஆறீங்களோன்னு தெரியல. இன்னும் கொஞ்சம் பயந்துருந்தா மூச்சே நின்னு போயிருக்கும். எப்படி கொரோனா மாத்தி சமாளிச்சிட்டல? ஏண்டி நீ எங்கேயோ போயிட்டடி. எனக்கு ஒண்ணு இப்ப என்னென்னமோ பண்ணும் போல இருக்கு. நான் ரெடி. நானும் சீக்கிரமா ரெடி ஆயிடுறேன். என் அட்ரஸ் சொல்லட்டுமா? வேணாப்பா, என் ஒய்ஃப் ஒரு மாதிரி இருக்கு. நான் உன்னை அப்புறமா கூப்பிடுறேன். ஆசையாவும் இருக்கு, பயமாவும் இருக்கு. சபலம் தலைக்கு மேல நின்னு தளதளன்னு டான்ஸ் ஆடுதே, தப்பு பண்ணிடுவோமோ? ஷியாமலா, அழகான பெயர். கிளி, என்ன? என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஊர்ல இருந்து வராங்க. ரூம்ல உட்கார வச்சிட்டு. ஏறும்பலையா? இல்ல ஓரம்பல. அம்மா, சைக்கிள் செந்தில் தப்பிச்சப்பா. என்னமோ அவளுங்க எல்லாம் இங்க வந்து இந்த ஊரையே தலைகையில திருப்பி வைக்க போற மாதிரி பேசிட்டு போகுது. ஏமா, உனக்கு அறிவு இருக்கா? இல்ல அறிவு இருக்கான்னு கேக்குறேன். அங்க இருந்து நேரம் வந்து வராம சீப்பு மேல மோதிரிய